ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் என்ன பார்த்தோம்னா டெல்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திரும்பி நான். ஸோ டெல்நெட்டும் எஸ்எஸ்ஹெச்சுக்குரிய டிஃப்ரென்சஸ் தான் இன்னைக்கு உள்ள கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிசி ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன், 2 பிசி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்னொரு பிசி கூட எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து நான் இப்போ கன்சோல் மூலியமா ஒரு பிசியை நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணுறேன். கன்சோல் மூலியமா ஒரு பிசியை வந்து சுவிட்ச் மூலியமா கனெக்ட் பண்ணுறேன். மீதியை வந்து நார்மலாக ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணுறேன். இது ஆட்டோ கேபிள் ஆப்ஷன்ஸு. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கேபிள் வந்து என்ன கேபிள் வேணுமோ எடுத்துக்கும். இது நார்மலான ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெல்நெட். ஸோ டெல்நெட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன். இப்போ டெல்நெட்டுக்கும் எஸ்எஸ்ஹெச்சுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான செக்ஷனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு ஐபி கொடுக்குறேன். டெஸ்க்டாப்பில் 192.168.10.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து 192.168.10.2 அப்படின்ற ஐபி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் ஆப்ஷன்ஸில் ப்ரிஃபரன்ஸ் போர்ட் லேபிள் போட்டிங்கன்னா எனக்கு என்னென்ன போர்ட் எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். அதுக்காண்டி தான் இந்த போர்ட் லேபிள். ஃபார் 0/1 0/2 அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் என்ன ஐபி கொடுத்தேன், 192.168.10.1 192.168.10.2. ஓகேவா? இப்போ இந்த நான் இந்த சுவிட்சை நான் லாகின் பண்ணணும்னா டைரெக்டாக என்னோட பிசி வந்து பிசியோ லேப்டாப்போ, இந்த லேப்டாப்பை நான் எடுத்துகிட்டு போய் கன்சோல் கேபிள் மூலியமா நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? டெலீட் பண்ணிட்டு லேப்டாப் எடுக்கிறேன். லேப்டாப் எடுத்துட்டு கன்சோல் கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சுவிட்ச் வந்து வேற எங்கேயோ இருக்கும். ஸோ அந்த சுவிட்சை நான் டைரெக்டாக போய் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் கன்சோல் கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது தான் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் மெத்தட். இது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இன்கேஸ் எனக்கு சுவிட்ச் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, என்னால் ரிமோட் எடுக்க முடியலன்னா தான் அடுத்த பட்சத்துக்கு இது போவாங்க. பட் இது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராசஸ் கிடையாது. ஸோ டெல்நெட் அப்படின்றது என்னன்னா, டெல்நெட் எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது என்னன்னா, இருந்த இடத்துலயே என்னோட நெட்வொர்க் சுவிட்சை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறது தான். அதை என்ன போட்டு எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது எல்லாமே வந்து இருந்த இடத்துல சொல்லுவாங்க. ஓகேவா? இருந்த இடத்துல எனக்கு ரிமோட் எடுக்கிறது தான் டெல்நெட். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு நான் உள்ளக போயிட்டு இதுக்கு ஒரு ஐபி கொடுத்துக்கிறேன், 192.168.10.3ன்னு ஒரு ஐபி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 192.168.10.3 இதோட ஐபி. ஸோ இப்போ டெர்மினல் உள்ளக போனீங்கன்னா எனக்கு சுவிட்ச் போர்ட், அதாவது இந்த சுவிட்சோட அக்சஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ கான்ஃபிக் டெர்மினல், சாரி ஃபர்ஸ்ட் எனேபிள் கான்ஃபிக் டெர்மினல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கன்சோல்குள்ள போறதுக்கான பாஸ்வேர்ட் 9 console 0, பாஸ்வேர்டு வந்து பிசிஎன்ஏன்னு கொடுக்குறேன், லாகின். ஓகேவா? எக்ஸிட் எக்ஸிட் எக்ஸிட். ஸோ இப்போ எனக்கு கன்சோல் கேபிள்குள்ள போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ சிசிஎன்ஏ. ஸோ இப்போ எனேபிள்க்குரிய பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ எனேபிள்க்குரிய பாஸ்வேர்டு என்னன்னா கான்ஃபிக் டெர்மினல். ஸோ எனேபிள் பாஸ்வேர்ட் சிஸ்கோன்னு கொடுக்குறேன். ஓகேவா? பாஸ்வேர்ட் சிஸ்கோன்னு கொடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து எனேபிள் பாஸ்வேர்ட் சிஸ்கோ மட்டும் தான் கொடுக்குறேன். இப்போ என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பாருங்க. எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ ஓகேவா, எக்ஸிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஜஸ்ட் கன்சோல் கேபிள் மூலியமா லாகின் பண்ணும்போது எனக்கு சிசிஎன்ஏன்ற பாஸ்வேர்டு, அடுத்து எனேபிள் போடும்போது அதுக்குரிய பாஸ்வேர்டு சிஸ்கோ. ஓகேவா. ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டை என்னால் பார்க்க முடியும். ஷோ ரன்னிங் கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ரன்னிங் கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா, ஸோ என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றத என்னால் பார்க்க முடியும். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எனேபிள் பாஸ்வேர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், எனேபிள் சீக்ரெட் கொடுக்கல. ஓகேவா. எனேபிள் பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோ அப்படின்றது தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிறது. இப்போ இதே இது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ கான்ஃபிக் எனேபிள் கான்ஃபிக் டெர்மினல் எனேபிள் சீக்ரெட் சி கேப்ஸ் சிஸ்கோன்னு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ எக்ஸிட். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட லாகின் பாஸ்வேர்டு, அடுத்து எனேபிள் பாஸ்வேர்டு. இப்போ நார்மலாக சிஸ்கோன்னு போடுறேன். டைப் ஆகலை, கேபிட்டல் சி தான் சிஸ்கோ. எனக்குள்ள போயிடுச்சு. ஷோ ரன்னிங் கான்ஃபிக் இப்போ கொடுத்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ட் ஆயிருக்கும். ஓகேவா. என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றது தெரியாது. முன்னாடி பாருங்க பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோன்னு போட்டிருக்கேன் தெரியுது. இப்போ எனக்கு என்கிரிப்ட் ஆனது தெரியல. ஓகேவா. இப்போ என்னோட சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ண போறேன். இந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்னா நெக்ஸ்ட் சொல்றேன் என்னென்ன ப்ராசஸ்ன்னு. ஸோ பேசிக்ஸ்லேருந்து நம்ம கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கோம். நெட்வொர்க்கிங் டோபாலஜிஸு, என்னென்ன மாதிரி கேபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கு, எப்படி நெட்வொர்க் கனெக்ட் பண்றது அப்படின்ற ஒவ்வொரு விலேன்னா என்ன, விலேன் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸாக போயிட்டு இருந்திருக்கோம். லாஸ்ட் வந்து டெல்நெட் அப்படின்ற கிளாஸஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். டெல்நெட்டுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, இருக்கிற இடத்துல இருந்து டெல்நெட் எஸ்எஸ்ஹெச் இருக்கிற இடத்துல இருந்து என்னோட சுவிட்சை வந்து நான் ரிமோட் எடுக்கணும். அதுதான் அந்த கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிக் டெர்மினல். ஓகேவா. ஸோ இன்டர்ஃபேஸ் VLAN 1, இதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். ஐபி அட்ரஸ் 192.168.10.4ன்ற ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். 255.255.255.0 நோ ஷட். ஓகேவா. நோ ஷட் கொடுத்து எக்ஸிட் கொடுத்துறேன். ஸோ இப்போ லைன் VTY 04 இது என்னன்னா என்னால் ரிமோட் எடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் எத்தனை பிசிக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்றது தான். ஸோ நான் வந்து 0 1 2 3 3 3 4 5 பிசிக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இதோட பாஸ்வேர்டு வந்து சிசிஎன்ஏ கொடுக்குறேன். ஸோ லாகின். ஓகேவா. லாகின் எக்ஸிட். ஓகேவா. ஸோ இப்போ இதோட பாஸ்வேர்ட் சிசிஎன்ஏ, எனேபிளோட பாஸ்வேர்ட் சிஸ்கோ சி கேப்ஸு. சரி. ஸோ இப்போ கான்ஃபிக் டெர்மினல். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது மூலியமா என்னால் டெல்நெட் சுவிட்ச் மூலியமாவே டெல்நெட் எடுக்கலாம். டெல்நெட் 192.168.10.4 கொடுத்தீங்கன்னா எனக்கு அதோட பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் அக்சஸ் வெரிஃபிகேஷனோட பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ என்ன கொடுத்தேன் அப்படின்னா சிசிஎன்ஏ எனேபிள் சிஸ்கோ. ஸோ கான்ஃபிக் டெர்மினல். ஸோ என்னால் என்ன பண்ண முடியும்னா ரிமோட் மூலியமா இப்போ வந்து நான் கன்சோல் கேபிள் ப்ராசஸ் மூலியமா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸிட். ஓகேவா. இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணது எல்லாமே கன்சோல் கேபிள் மூலியமா. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த பிசி மூலியமா என்னால் இந்த சுவிட்சை ரிமோட் எடுக்க முடியுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெல்நெட்ல போயிட்டு SSH அப்படின்றத மாற்றிட்டு 192.168.10.4 இதுதான் என்னோட டெல்நெட்டோட ஐபி. ஸோ எனக்கு வருதா யூசர் அக்சஸ் வெரிஃபிகேஷன் சிசிஎன்ஏ எனேபிள் சிஸ்கோ கான்ஃபிக் டெர்மினல் ஷோ ரன்னிங் கான்ஃபிக். சரி, டூ ஷோ ரன்னிங் கான்ஃபிக். ஸோ இப்போ எனக்கு எல்லா ப்ராசஸ்மே நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே
வருது. ஓகேவா? இதோட ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி நான் எங்க இருந்து வேணாலும் இப்போ நான் வந்து இதோட ஐபி வந்து 10.1 இது 10.2 இன்னொரு பிசி எடுத்துக்கிறேன், யார் லேப்டாப் எடுத்துக்கிறேன். லேப்டாப் எடுத்து இந்த லேப்டாப்பை நான் கனெக்ட் பண்றேன். இந்த லேப்டாப் எடுத்து நான் இந்த லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஐபி கொடுக்குறேன். 192.168.10.5 ஐபி கொடுக்குறேன். கொடுத்துட்டாச்சு. இப்போ இந்த லேப்டாப் மூலியமாவும் என்னால் என்ன பண்ண முடியும்னா டெல்நெட் எடுக்க முடியும். 192.168.10.4 ஓகேவா? ஸோ அக்சஸ் வர லேட் ஆச்சு. பிசிஎன்ஏ எனேபிளோட பாஸ்வேர்ட் சிஸ்கோ கான்ஃபிக் டெர்மினல். கான்ஃபிக் டெர்மினல். ஓகேவா? ஸோ எங்க இருந்து வேணாலும் என்னால் ரிமோட் எடுக்க முடியும். எந்த லேப்டாப்பை வேணாலும் நான் ஈஸியாக கனெக்ட் பண்ணி இதுதான் லாஸ்ட்டாக வயர் மூலியமாகவும் வயர்லெஸ் மூலியமாகவும் நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். ஓகேவா? இப்போ இதே இதை நான் இன்னொரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். சாரி, இன்னொரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். ஸோ பிசி எடுத்தாச்சு. ஓகே, சுவிட்ச் எடுத்துப்போம். ஸோ இன்னும் 2 பிசி எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இதுக்கு ஐபி வந்து 20.1 கொடுக்குறேன். 192.168.20.1. ஓகேவா? 20.1 ஐபி கொடுக்குறேன். டெஸ்க்டாப் 192.168.20.2 192.168.20.1 192.168.20.2 ரெண்டுக்கும் ஐபி கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டையும் நான் கனெக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ கன்சோல் கேபிள் இல்லாமல் டேரெக்டாக நான் சுவிட்சுக்குள்ளேயே போயிட்டு கான்ஃபிகர் பண்ணுறேன். எப்படினாலும் கன்சோல் கேபிள் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ கன்சோல் கேபிள் இல்லாமல் சுவிட்சுக்குள்ளேயே நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் ஃபிசிக்கல் வியூன்னு இருக்கா, இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் கேபிள் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, 2 லேப்டாப், 2 பிசிஸ், 3 லேப்டாப். இதுதான் என்னோட ரேக்கு. மெயின் வயரிங் க்ளோஸ்டர்னு போட்டிருக்கா. இதுக்குள்ளே போனீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு காமிக்கும். என்னோட சுவிட்ச் ரேக் தான் ரேக்கு. இந்த ரேக் இந்த போட்டிருக்காங்களா ரேக்குன்னு, இந்த ரேக்ல 2 சுவிட்ச் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த 2 சுவிட்சுக்குரிய கேபிள் கனெக்ஷன்ஸு அதில் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ஆகிறது தெரியும். ஸோ டேட்டாஸ் எனக்கு சென்ட் ஆகிற மாதிரி பிளிங்கிங்ஸ் ஆகிறது தெரியுதா? ஸோ 1 2 சுவிட்ச், இதில் 3 போட்டு 1 2 3, அதாவது 1 2 3 4 5 6 அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 மொத்தம் 24 போர்ட் கனெக்ட் ஆகும். இதில் ஒன்று கன்சோல் போர்ட், கன்சோல் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது பேக் சைடில் இருக்கும். இதுதான் நம்மளோட ரேக் செக்ஷன். இந்த செக்ஷன் எதுக்காண்டினா இதுதான் நம்மளோட ஐஓ செக்ஷன். நான் ஆல்ரெடி பழைய கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். ஐஓ போர்ட் அப்படின்ற ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஐஓ ஜாக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்னோட பிசிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா என்னோட ஜஸ்ட் இப்போ இதுதான் என்னோட ரேக். இது வந்து சர்வர் ரூம் சம்திங் ஏதோ ஒரு ஆஃபீஸில் இருக்குது. ஸோ இந்த ஐஓ போர்ட், அதாவது இந்த ஐஓ ஜாக் மூலியமாக எனக்கு கேபிள் லே பண்ணி எங்கெங்கே பிசிஸ் வேணுமோ அங்கெல்லாம் எனக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக எனக்கு இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். இங்கேருந்து தான் பிசியை ஒவ்வொன்றா எடுத்து இந்த ஜாக்கில் கொடுப்பாங்க. ஸோ டேரெக்டாக லேப்டாப்பில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிசியை எடுத்து டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இந்த ஐஓ ஜாக்கில் தான் கொடுப்பாங்க. இந்த ஐஓ ஜாக்கில் ஒவ்வொரு கேபிள்ஸாக எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நம்மளோட பிசிக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ கம்மிங் செக்ஷன்ஸில் இது ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு காமிக்கிறேன். அது கொஞ்சம் டைம் ஆகும்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். இப்போ வந்து இந்த சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு கமாண்ட் மோட்ல போயிட்டு ஸோ இதுக்கு வந்து கான்ஃபிக் டெர்மினல் ஃபர்ஸ்ட் இதோட ஹோஸ்ட் நேம் மாற்றுவோம். சரி, எனேபிள் கான்ஃபிக் டெர்மினல் ஹோஸ்ட் நேம் வந்து switch to SW2 மாற்றிடுவோம். ஹோஸ்ட் நேம் SW2. ஓகேவா? ஸோ ஹோஸ்ட் நேம் மாறிடுச்சு. இப்போ கன்சோலோட பாஸ்வேர்டு லைன் கன்சோல் 0. பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோ கேப்ஸ் இல்லாமல் சிஸ்கோ லாகின். ஸோ எக்ஸிட் சாரி எனேபிள்க்குரிய பாஸ்வேர்டு எக்ஸிட் எனேபிள் சீக்ரெட் CCNA exit so first CCNA Cisco enable ஓட பாஸ்வேர்ட் CCNA. ஓகேவா? ஸோ இது நார்மல் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ கான்ஃபிக் டெர்மினல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து SSH. ஓகேவா? SSH ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் VLAN 1 IP அட்ரஸ் 192.168.1020.3 255.255.0 no shut. ஸோ இப்போ வந்து 9VTY. ஸோ இதுக்கு வந்து SSHக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக IP டொமைன் நேம் அண்ட் ஹோஸ்ட் நேம் வந்து மாற்றணும். ஹோஸ்ட் நேம் மாற்றாம நம்மளால SSHை வந்து என்டர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் இப்போ வந்து 9VTY எப்போ இன்டர்நெட் மாதிரியே தான் பண்ணணும். 9VTY 04 பாஸ்வேர்டு CCNA நான் வச்சுக்கிறதுக்காண்டி கொடுக்குறேன், வேற எதுக்காண்டி இல்லை. லாகின் லோக்கல்னு கொடுக்குறேன். ஸோ லாகின் லோக்கல் அப்படின்னும் போது எனக்கு என்டர் ஆகும் போது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எனக்கு கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அது போட்டால் தான் எனக்கு உள்ளக்கு போகும். நீங்கள் டெல்நெட்டுக்கும் இதே லாகின் லோக்கல் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ரெண்டுமே கரெக்டாக போட்டால் தான் உள்ள போகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். லாகினுக்கும் லாகின் லோக்கலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸிட் யூசர் நேம் okay line username admin privilege 15 secret CCNA. ஓகேவா? இப்போ வந்து transport so again 9VTY transport input SSH அதில் வந்து டெல்நெட் கொடுத்தேன், இதில் SSH கொடுக்குறேன். இப்போ வந்து நான் IP டொமைன் நேம் தரல. இப்போ இதுதான் மேஜரு. கிரிப்டோ எக்ஸிட் கிரிப்டோ கீ ஜென்ரேட் RSA இதுதான் ஒரு செக்யூரிட்டிக்காண்டி நம்ம கொடுக்கறது. ஸோ SSH எனேபிள் பண்ணுறதுக்கான மேஜர் இது வந்து கிரிப்டோ கீ ஜென்ரேட் RSA அப்படின்றது தான். இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, ப்ளீஸ் டிஃபைன் த டொமைன் நேம் ஃபர்ஸ்ட். டொமைன் நேம் கொடுத்தா தான் நம்மளால SSHக்குள்ளே போகும், SSH வந்து கிரியேட் பண்ண முடியும். IP டொமைன் நேம் நம்ம கம்பெனி நேம் SCTech.com. ஸோ இப்போ எக்ஸிட் சரி இப்போ வந்து கிரிப்டோ
கீ ஜென்ரேட் ஆர்எஸ்ஏ கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு வரும். இதில் என்ன கேட்குது பாருங்க, choose the size of the key module in the range of 360 to 2048 for the general purpose key. Choosing for the key module to generate the 512 may be in a few minutes. ஸோ இது வந்து ஒரு பிட் ஃபங்க்ஷன்ல, அதாவது 1024 512 இந்த மாதிரி பிட் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்மளோட கீஸை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இதுதான் கொடுப்பாங்க. ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ 1024 எக்ஸிட். இப்போ என்ன போட்டிருக்கு, இப்போ எக்ஸிட் வந்ததுக்கப்புறம் SSH 5199 ஹஸ் பின் எனேபிள், SSH வந்து எனேபிள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வருது பை கன்சோல் போர்ட்டில் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம், SSH வெர்ஷன் நம்ம கொடுக்கலாம். வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் செக்யூரிட்டி பேஸ் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து யாரும் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா SSHோட வெர்ஷன். ஓகேவா? SSH வெர்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெல்நெட்டுக்கும் SSHக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிசி மூலியமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா SSHஐ லாகின் பண்ண போகிறோம். ஸோ SSH அட்மின் பாஸ்வேர்ட். ஸோ இதுக்கு அட்மின் என்னோட யூசர் ஐடி ஹோஸ்ட் நேமும் கொடுத்து எனக்கு லாகின் பண்ணலாம், இல்லை ஐபி அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணலாம். ஸோ ஹோஸ்ட் நேம் வந்து WS2ன்னு நினைக்கிறேன். யூசர் நேம் வந்து அட்மின் கனெக்ட். ஸோ எனக்கு ஹோஸ்ட் நேம் கொடுத்தா எனக்கு லாகின் ஆகல. நான் ஐபி கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். 192.168.20.3 யூசர் நேம் வந்து அட்மின் காமிக்குதா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா எனக்கு பாஸ்வேர்டு அப்படின்றது வருதா? ஸோ பாஸ்வேர்டு வந்து CCNA. ஓகே, எனக்கு SSHல வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோட SSHோட ஃபார்மட். இது வந்து டெல்நெட், இங்கே இருக்கிறது டெல்நெட்டு, இங்கிட்ட உள்ளது SSH. ஷோ ரன்னிங் கான்ஃபிக். ஸோ என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இதில் டீட்டெயில்ஸாக எனக்கு தெரிய வரும். SSHக்கும் டெல்நெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிசியை வந்து கொஞ்சம் லேட்டாக வருது, நம்ம ஹோஸ்ட் நேம் போட்டு வந்தது வந்து லேட்டாக வருது. டெல்நெட்டுக்கும் SSHக்குள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ரிமோட் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேவா? SSH எடுத்தாச்சு, டெல்நெட்டையும் எடுத்தாச்சு. ஸோ இது புதுசாக நான் ஆட் பண்ணுறதுனாலும் ஒரு பிசியை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ புதுசாக ஒரு பிசியை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து 192.168.20.4 ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போயிட்டு டெஸ்க்டாப் ஐபி 192.168.20.4 ஓகேவா? ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. இப்போ இது மூலயமா நம்ம டெல்நெட் SSH எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். 192.168.20.3 யூசர் நேம் வந்து அட்மின். ஸோ கனெக்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு எடுக்க முடியும் CCNA. ஸோ எனக்கு டைரெக்டாக கான்ஃபிக் டெர்மினல் ஷோ ரன்னிங் கான்ஃபிக் enter configuration command as per the line. do show running config. ஸோ என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் போட்டிருக்கேன், என்னென்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன், ஐபி டொமைன்ஸ், இதெல்லாமே என்னோட கமெண்ட்ல நான் பார்த்துக்கலாம். இன்னும் நான் இதை ரைட் பண்ணல. ஓகேவா? நான் ஒன்ஸ் இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே அழிஞ்சிரும். டெம்பரரியாக ரேமில் தான் ஸ்டோர் ஆகும் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ டெல்நெட்டுக்கும் SSHக்கும்
என்ன டிஃப்ரென்சஸ், அதாவது மேஜரா வந்து எனக்கு ரிமோட் எங்க இருந்து வேணாலும் என்னோட சுவிட்சை நான் எடுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ். ஓகேவா? டெல்நெட் அண்ட் எஸ்எஸ்ஹெச். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுக்குரிய செக்யூரிட்டி டிஃப்ரென்சஸை வந்து நான் வேற ஒரு இது மூலியமா, வேற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் மூலியமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.